ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி டிசம்பர் 21ஓட அப்டேட் பார்க்க போகிறோம். சங்கர் சார் வந்து மெயினாக நிறைய கொஸ்டினுக்கு மட்டும்தான் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தார். அது போக லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ அப்டேட்ஸ் தந்திருந்தார். வாங்க ஃபஸ்ட்லேருந்து என்னென்னு பார்க்கலாம். மைக்ரோ டாஸ்க் வந்து ட்ரைனிங் பீரியடில் வந்து ஃபுல் அமௌண்ட் கிரெடிட் ஆகலைன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து மைக்ரோ டாஸ்க்கெல்லாம் வந்து முன்ன பண்ண டாஸ்க்கெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கறக்கு 2 days எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சாமா. ஸோ இன்றைக்கி டிசம்பர் 21 ஃபுல் அமௌண்ட் கிரெடிட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரீஃபண்ட் டீம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்களாமா. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ஃபார்ம் வந்து தருவாங்களாமா. யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க லாகின் பண்ணி அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறவங்க மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமாம்மா. இதுக்கான அப்டேட் வந்து கம்மிங் வீக்கில் தரதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஃப்ளூயன்சரும் கண்டென்ட் ரைட்டரும் மறுபடியும் சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அக்கௌண்ட் வந்து ஏதாவது யூடியூபர்னா வந்து இப்போ ஐடி கீரை வந்து பேன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனல்லேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறக்கு அது மாதிரி சேனல் வந்து நேம் மாற்றி தரக்கு வந்து ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் வந்து நீங்கள் வந்து எந்த சேனல்லேருந்து வேணாலும் எஸ்பிஓ ஒர்க் வந்து பண்ணலாம். அந்த வீடியோ அந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து எதுலேருந்து வருதுன்னு பார்க்க மாட்டாங்க, போஸ்ட்டு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்களாமா. ஸோ இதுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவைன்னா வந்து நம்ம ஐடி வந்து மாற்றிக்கிற மாதிரி ஐடி மாற்றி போட்டு இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டர் போகிற அக்கௌண்ட் பேன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு அக்கௌண்ட் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் ஏதாவது சேனல் பேன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எதுலேருந்து வேணாலும் போடலாம். இங்கே போஸ்ட் மட்டும்தான் செக் பண்ணிவிட்டு அமௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அடுத்து பைமோட் வீடியோ வந்து எஸ்பிஓட குரூப்பில் வந்து ஃபார்வேர்ட் பண்ண மாட்டாங்களாமா. ஸோ யார் யாரெல்லாம் வந்து பைமோட் வீடியோஸ் போடுறீங்களோ அதுக்கு வந்து ஃப்யூச்சரில் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஜென்ரல் பர்ச்சேஸ் பைமோட்டில் வந்து ஜென்ரல் பர்ச்சேஸ் வந்து இப்போதைக்கு பண்ண வேண்டாம்னு மெயினாக சொல்லியிருக்காரு. ஸோ அதில் நிறையா அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டுருக்காங்களாமா. ஸோ இப்போதைக்கு வந்து அதர் வெப்சைட்டோட இங்கே ப்ராடக்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வெல்கம் கிட் மட்டும் வாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்ஃப்ளூயன்சருக்கும் கண்டென்ட் ரைட்டருக்கும் வந்து ஆக்சுவலாக சண்டே அந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் மேக்ஸிமம் எரர் வந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த எரர் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது வந்து மெயினாக வந்து உங்களோட வீடியோ அண்டு போஸ்ட்டில் வந்து ஸ்பான்சர் கண்டென்ட் போக உங்களோட வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து 20 to 30 வேர்ட்ஸுக்குள்ளே இருக்கணும். அவ்வளோதான் அந்த எரரோட இது. அது 20 to 30 வேர்ட்ஸ்க்குள்ளே இருந்தாவே மேக்ஸிமம் யாருக்கும் எரர் வராது. அது போக உங்கள் ஸ்பான்சர் கண்டென்ட் இருக்கணும். இல்லாட்டி வந்து ரேட்டிங்ஸ் கம்மி பண்ணி அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து 13 பாயிண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணீங்களோ ரீஃபண்ட் டீம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபார்ம் போயிடுச்சு. ஸோ யாருக்காவது ஃபார்ம் வந்து இன்னும் ரிசீவ் ஆகலைன்னா கமாண்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அடுத்து கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சர் வந்து கார் பைக் வீடியோ பற்றி, அதாவது வீடியோ ரிவ்யூ தந்து அதை வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரிப்ளை வந்து நீங்கள் இப்போ ஒரு ஓனாக வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா அதுக்கு ரிவ்யூ பண்ணலாம். இதுவே ஒரு கம்பெனி ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஏதாவது ஷோரூம் போய் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அதில் பைமோட் யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து இந்த சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் வந்து சேஞ்ச் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு வேணுங்கிற மாதிரி தெரிய வந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த சான்ஸ் தருவாங்களாமா. ஆனால் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போதைக்கு வந்து நார்மலாக வித்ட்ராவல் மட்டும்தான் போயிட்டுருக்கு. மண்டேலேருந்து தான் வந்து ரீஃபண்டும், அப்புறம் யார் யாரெல்லாம் ரீஃபண்ட் வாங்கினாங்களோ அவங்களுக்கான வித்ட்ராவும் வந்து மண்டேலேருந்து தான் மூவ் பண்ண போகிறாங்க. அடுத்து டிடெக்ஷன் வந்து இப்போ ப்ரொமோஷன் டீமில் யார் யாருக்கெல்லாம் வந்து 7,000க்கு மேலே வந்து ப்ரொமோஷன் டீமில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து அதர் கம்பெனிஸில் வந்து வேலெட்டில் போடுவாங்க. மற்றபடி மீதி 7,000 கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் எங்களோட ஃபுல் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும்.
வித்ரா வந்து இப்போ ஸ்லோவாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்குன்னா வந்து நம்ம இப்போ நியூவாக ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண சேல்ரி எடுத்துக்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து வித்ரா வந்து அதிகமாக பல்காக மூவ் பண்ணி ஏதாவது வித்ராவில் இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா அந்த 7 டேஸ்க்குள்ளே அந்த போடுற மெத்தடில் வந்து ஏதாவது பாதிச்சிருன்னு சொல்லிட்டு தான் இப்போ வித்ரா வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து ஒரு மெயினான நியூஸ்னால் சேல்ஸ் டீமுக்கு வந்து ஒரு குட் நியூஸ். ஸோ அவங்க வந்து 17,000 பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு கூப்பன் பர்ச்சேஸ். இப்போ அது வந்து 10,000க்கு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ கூப்பன் பர்ச்சேஸ் வந்து இப்போ வரப்போகுது. ஸோ எல்லோரும் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணிங்க. 17,000 இல்லை 10,000. ஃப்ரைடேக்குள்ளே கூப்பன் பர்ச்சேஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கடைசியாக ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருந்தார். அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து 100 ரூபாய்க்கு கீழே இருக்கோ வித்ரா தந்தவங்களுக்கு, ஸோ அதெல்லாம் வந்து வித்ரா வந்து ஆகாது. அவங்க அமௌண்ட்டெல்லாம் டைரெக்டாக அவங்க வேலெட்டில் ஆட் ஆயிரும். இது எதனாலேயும் பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய இஷ்யூஸ் வருதுன்னு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வேலெட்டில் கிரெடிட் ஆயிரும். நியூ பேமெண்ட் மெத்தட் வரப்போ அதில் உங்கள் வீக்லி சேலரி எடுக்கிறப்ப எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து ட்ரைனிங் பீரியடில் இருக்கிற சேல்ரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2000லேருந்து 2500 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து December 20th அப்டேட் 2021. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள்.